வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 2 செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, நேற்று கவர்னர் ரவி அவர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினார்ல, திமுக கொந்தளிச்சிட்டாங்க. எப்படி ஆளுநர் உரையை வாசிக்காம கவர்னர் வெளியேற முடியும்? இது விதிகளுக்கு எதிரானது, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படின்னு திமுக கொந்தளிக்க, ஒரு பக்கம் முதல்வர் கவர்னர் உரை இல்லாமையே இனி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும். எதுக்காக கவர்னர் உரை? தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லையும் கவர்னர் உரை இல்லாமல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு வழிவகை செய்யப்படும். அரசியலமைப்பில் அதற்கு தேவையான திருத்தங்களை மாற்றங்களை கொண்டு வர முயற்சி எடுக்க போகிறேன் அப்படின்னு முதல்வர் அறிவிச்சிருக்காரு. இது திமுகனால சாத்தியமா அப்படின்னா, இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி இருக்கக்கூடிய நிலைமையில் சாத்தியமில்லை அப்படிங்கிறதான் நமக்கு தெரியுது. சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்கிறது எவ்வளவு கஷ்டம் நான் சொன்னேன். ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்கிறதுக்கு திமுக முயற்சி எடுக்கிறாங்களே, அதுக்கே பாசிபிலிட்டி இல்லைன்னு சொன்னேன். ஏன் 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் இந்த தீர்மானம் பாஸ் ஆகணும். லோக்சபாவிலையும் சரி, ராஜ்யசபாவிலையும் சரி 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை. ஆனால் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு அவ்வளவு எம்பிக்களுடைய சப்போர்ட் இல்லை, அதனால பதவி நீக்கம்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நான் சொன்னேன்ல. இது அதை விட காம்ப்ளெக்ஸானது. 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கு பிறகு அது லோக்சபா ராஜ்யசபாவில் பாஸ் ஆனதுக்கப்புறம், ஏன்னா இது மாநிலத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய விஷயம் தானே. ஆர்டிகல் 176 அப்படிங்கிறது கவர்னர் ஸ்பீச்சு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் சட்டமன்றம் இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கவர்னர் இருக்கார். அப்போ எல்லா ஸ்டேட்டோடையும் தொடர்புடையது. அப்போது ஆர்டிகல் 176 சேஞ்ச் பண்ணணும், திருத்தணும் அப்படின்னா லோக்சபா ராஜ்யசபாவில் 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டி மட்டும் போதுமானது கிடையாது. அது பாஸ் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 50% மேலே இருக்கக்கூடிய மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் தங்களுடைய சப்போர்ட்டை வழங்கணும். அதாவது பாதிக்கு மேலே மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்கள் தங்களுடைய ஆதரவை வழங்கணும். அவங்க மாநிலத்தில் சட்டப்பேரவையில் இதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் 176 சேஞ்ச் பண்ணுறதுக்கு அப்படின்னு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பி வைக்கணும். பிறகு குடியரசுத் தலைவருக்கு போகும். பிறகு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கணும். இவ்வளவு சிக்கல் இருக்குது. முதல்ல 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டியே திமுக காங்கிரஸ் கூட்டணினால் ஜெயிக்க முடியாது. அதன் பிறகு இந்தியாவில் எவ்வளவு மாநிலங்கள் இருக்குது, எவ்வளவு யூனியன் பிரதேசங்கள் இருக்குது, பாஜக எவ்வளவு மாநிலங்களில் பாஜக அதனுடைய கூட்டணி கட்சிகள் ஆட்சியில் இருக்காங்க, எப்படி பாதிக்கு மேலே இருக்கக்கூடிய மாநிலங்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க? இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது சும்மா அரசியலுக்காக அந்த ஒரு டக்குன்னு எதுக்கு கவர்னர் உரை அப்படின்னு அறிவிச்சா திமுகவினர் ஃபயர் விடுவாங்கள்ல, அதுக்காக முதல்வருடைய அறிவிப்பாக தான் இது இருக்குமே தவிர இதுக்கு பாசிபிலிட்டியே இல்லை இப்போ இருக்கக்கூடிய நிலவரப்படி அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, 2023 துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கு போய் என்ன பேசினார்? டெங்கு, கொசு, மலேரியா மாதிரி தான் சனாதன தர்மமோ, டெங்கு, கொசு, மலேரியாவை நம்ம எதிர்க்கக்கூடாது, ஒழிக்கணும், அதே மாதிரி தான் சனாதன தர்மத்தையும் ஒழிக்கணும் அப்படின்னு உதயநிதி பேசினாரா? இந்தியா முழுவதும் மிக கடுமையான எதிர்ப்பு. உதயநிதியுடைய இந்த பேச்சினால காங்கிரஸ் நார்த்தில் பல மாநிலங்களில் மண்ணை கவனிச்சு பல தேர்தலில் தோல்வி அடைஞ்சிச்சு. நிறைய எதிர்வினை உதயநிதிக்கு முன்வைக்கப்பட்டுச்சு. அமித் மாலவியா அப்படிங்கிற பாஜகவுடைய ஐடி விங்குடைய தலைவர் இதுக்கு ஒரு ரியாக்ட் பண்ணுறாரு. உதயநிதி ஸ்டேட்மெண்ட்டுக்கு சனாதன தர்மத்தை அழிக்கணும் அப்படின்னு உதயநிதி சொல்கிறாரு. இது பாரதத்தின் மக்கள் தொகையை இனப்படுகொலை செய்ய அவர் அழைப்பு விடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அமித் மாலவியா பதிவு போட, திமுகவுடைய வழக்கறிஞர் அணியை சேர்ந்த ஒருத்தர் திருச்சியில் ஒரு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்குறாரு. தமிழகத்தில் கலவரத்தை தூண்ட பார்க்குறாரு அமித் மாலவியா, எப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. உடனே காவல்துறை அமித் மாலவியாவுக்கு எதிராக வழக்கு பதிவை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இந்த வழக்கு பதிவை ரத்து செய்யணும் அப்படின்னு அமித் மாலவியா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு போடுறாரு. அந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து நடந்தது. இந்த வழக்குக்கான தீர்ப்பை நேற்று நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அமித் மாலவியாவுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்ய உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது திமுக அரசுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் ஸ்ரீமதி அவர்கள் இந்த தீர்ப்பில் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு மத நம்பிக்கையை ஒழிக்க வேண்டும் என்று கூறுவது அந்த மதத்தை பின்பற்றுபவர்களை தாக்குவதற்கு சமம். உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு பேசினது கம்ப்ளீட்டாக அது ஒரு வெறுப்பு பேச்சு, ஹேட் ஸ்பீச்சு.
அப்போது வெறுப்பு பேச்சுக்கு எதிர்வினை ஆற்றுவது, அமித் மாளவியா எதிர்வினை ஆற்றியிருக்காரு, அதை குற்றமாக கருத முடியாது. வெறுப்பு பேச்சுக்கு மக்கள் எதிர்வினை ஆற்றுவதை குற்றமாக கருத முடியாது அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. உயர்நீதிமன்ற மதுரை கிளையுடைய இந்த முடிவை அண்ணாமலை வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. மேலும் அண்ணாமலை திமுகவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. உங்களுக்கு பிடிக்காத ஒரு தீர்ப்பை, உங்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை நீதிபதி கொடுத்தா இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுவீங்க. இப்போது நீதிபதி ஸ்ரீமதி அவர்களையும் இம்பீச்மெண்ட் பண்ண ஏதாவது நோட்டீஸ் கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வழக்கம் போல கோயம்புத்தூர் குசும்பு பாணியில் ஒரு பதிவு போட்டிருக்காரு. இது திமுகவுக்கு கடுப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.